ரெடி 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 ரெடியா எல்லாரும்? நாங்களும் ரெடி. போதுமா? பெரிய ஸ்டைல் தான். அப்பா முருகா என்றழைக்க இல்ல முருகா என்றழைக்கவா. சாயந்தரம் வரும்போது மறக்காம மணத்தக்காளி வாங்கிட்டு வரணும். இதுல ஊறுகாய் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடணும். முத்துக்குமரா என்றழைக்கவா. வாதாங்கயா, இன்னில இருந்து புது ரூட். எந்த ரூட்? செக்க 16 பேர் 16 பேர் செக்க. அங்க இருந்து சுத்திட்டே வரானுங்க. வேடிக்கை பார்க்க மயிலாப்பூர் கேட்டு விடுறாங்க. ஸ்பெஷல் ஜிகே மூவ் பண்ணானே. அடேங்க வரது தோட்டி அடிச்சோம்ல. அப்படியே கவுபாய் பட்ல வர மாதிரியே ஜெக்க. ஜெகே செட்டஜி கிட்ட இருந்து ஆளு வந்திருக்கு. என்னன்னு கேளு. என்ன சரக்கு வந்திருக்கு? எங்க? ஹார்பர்ல. அப்புறம் வழக்கம் போல ராவோட ராவா கஸ்டம்ஸ் தெரியாம சரக்கு எடுத்துட்டு வந்து சட்டஜி வீட்டில் இறக்கிடணும். இதுல பணம் பொட்டி பத்தின வரலாம் இருக்கு. போதை பொருள் ஒண்ணு இல்லையே. சேச்சே, இந்த மாதிரி வேலையில அவனுக்கு கொடுப்போமா? வெறும் கோல்டு. கோயில் வந்தாச்சு. கண்ணத்துல போட்டு விட பராக்க பார்க்காம போட்டுக்கட. ஜேகே தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் எடுத்துக்கறாமா? இல்ல ஜேகே, சும்மா சொல்றாங்க. என்ன படம்? சிவப்பு ரோஜாக்கள். நல்ல படமா? நல்ல சூப்பர் படமா? பிளாக்ல டிக்கெட் விக்கிறது அசிங்கம் இல்ல. ஜேகே முன்ன மாதிரி பிரியாணி சினிமா ஒண்ணும் இல்லப்பா. ரச்சி காயின நோத்தத. போலாம்டா. இங்க பாரு, ரெட் பாரு. ஜேகேவா கோக்கா? சினிமா ஃபாலோ போட்டா. ஜேகே கவுத்ராமா. சரிடா. எதுக்காக வண்டியை நிறுத்துறேன்? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் நினைச்சா உன்னை தொலைச்சிருவேன். தெரியும்ல, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. ஜேகே, நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க. நான் சொல்றது கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க ஜேகே. ஜேகே, நான் சொல்றது கேளு. ஜேகே, அங்க ஒண்ணுமே நடக்கல. நீ ஒண்ணுமே பார்க்கல, தெரியுதா? அப்பா துப்பாக்கியில சுட்டாங்கப்பா. முட்டாள் பயமுறா. யார் என்ன கேட்டாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லணும். அப்பா என்ன ஆச்சுங்க? தங்கையா, தங்கையா, தெருவுல ஒரு கொலை நடந்திருக்கு. அத உன் பையன் பாத்துட்டானா? சாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. கதவை திற தங்கையா. தங்கையா, போலீஸ் வந்திருக்கு, கதவை திற. அவன் உள்ள படிச்சுட்டு இருந்தாயா? ஒண்ணுமே பார்க்கல. சரி, அத அப்படியே போலீஸ்ட்ட சொல்லு, கதவை திற. அவன் ஒண்ணுமே பார்க்கலன்னு சொல்றான்ல. இப்ப கதவை திறக்க போறியா இல்ல உடைச்சிட்டு உள்ள வரட்டுமா? நீங்க தான் தங்கையாவா? ஆமா. கவர்மெண்ட் சர்வெண்ட், பிடிசி டிரைவர். நீங்களே போலீஸை பார்த்து ஏன் சார் அனாவசியமா பயப்படுறீங்க? இவன் தான் அந்த பையனா? சார், சின்ன பையன் சார். அவன் ஒண்ணுமே பார்க்கலைங்கிறான். அதை நான் விசாரிக்கிறேன், நீங்க தள்ளிப்போங்க. இன்ஸ்பெக்டர், நான் விசாரிச்சுட்டேன். அவன் ஒண்ணுமே பார்க்கலைங்கிறான். ஒண்ணுமே பார்க்கல சார். போலீஸ் கிட்ட போய் சொல்லாதீங்க. அப்பா நான் பார்த்தேன்ப்பா. இவனா தைரியமா சொல்லு, நான் இருக்கேன்ல. இவனா இவன் இவன் இவனா? நல்லா பாரு. இவனா? உன் பேர் என்ன? குருமூர்த்தி. நீ பார்த்துருக்க?
ஏன் போலீஸ்ட்டு சொல்லல? என்னை பார்த்து உனக்கு பயமா? அப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரம்ல குரு எங்களே ஜெயிச்சாம்பா. பயங்கர குஷியா இருக்கான் பாரு அவன். என்ன பண்ணிட்டு இருக்க? யோ யோ பிடிசி ஏன் சின்ன பையனை போட்டு அடிக்கிற? யோ அவன் என் பிள்ளையா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு இன்னொரு தடவை கால் எடுத்து வச்ச பெத்த பிள்ளை கூட பார்க்காம விட்டு போடுவேன். அடிக்காதயா? உன் வயசு என்ன? அவன் வயசு என்னையா? படுக்கிற பிள்ளைய நாசம் பண்ணிக்கிட்டு இனிமே அவன் கிட்ட வேற ஏதாவது பேசுற நீ? ஜெயிக்கலன்னா நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன்டா. டேய் நான் ஒரு பக்கம் கால் அறுத்துக்கிறேன்டா. அது குட்டிடா, இது சிங்கம்டா. குடுறா ஒரு எம்ஜிஎம் போஸ் குடு. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் குடுறா. ஹே ஜெகே நீ யார் மேல கட்டற? ஜேகே சொல்லு சொல்லு. குடுறா தானே? குரு எவ்வளோ எவ்வளோ? எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சுட்டேன். வலி தாங்க முடியல. வலிச்சா ஜெயிக்கிறல்ல, வலி தாங்கி பழகிட்டோம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வலி தாங்கணும். ஏய் தொடர்ந்து கச்சேரி இருக்கு. இந்த தேவ் என்னடானா ஏதோ ஒரு பறவை பாடுறதை ரெக்கார்ட் பண்ணணும்னு டெய்லி இப்படி அலக்கடிக்கிறானே. ஷட் அப் டா. நம்ம வானமாரி ட்ரூப் இவ்வளோ பாப்புலராக இருக்கிறதுக்கு காரணமே அவன் வாய்ஸாக அவன் எழுதுகிற பாட்டு தான். அவன் கூப்பிட்டா ரிகர்சல்னாலும் ஓகே, குறி பிடிக்கிறதுனாலும் ஓகே. ஏய் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அந்த பறவை வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குமா. சரி இப்போ தேவ் எங்க? டேய் இன்னைக்காவது உன் பறவை வருமாடா? டேய் பொறுமைடா பொறுமை. ஆமாடா 6 மாசமா இதே கூத்து. எப்படிடா இந்த காட்டுல இந்த பனியில? சே வேஸ்ட் ஆஃப் டைம். சில நல்ல விஷயத்துக்காக நம்ம காத்துட்டாண்டா இருக்கோம். உனக்கு ஏதாவது டியூன் வேணும்னா அரேபியன் பாட்டு பிடி. அதை விட்டுட்டு என்னைக்கு அந்த பறவை வந்து என்னைக்கு அது பாட்டு பாடி. ஐயோ முதல்ல சூடா ஒரு டீ. டேய் புலம்பாதடா. தூக்கம் தான் முக்கியமா வராத. நல்ல விஷயத்துக்காக ஏங்குறேன்டா. சரி சைலண்டா வெயிட் பண்ணலாம். I got it. டேய் சூப்பர்டா. என்ன வாய்ஸ் தெரியுமா? மனசு அப்படியே பேசுதுடா. கங்க்ராட்ஸ் தேவ். உன்னுடைய பொறுமைக்கும் டெடிகேஷனுக்கும் கிடைச்ச பரிசு இது. சரிப்பா டியூன் தெரியுமா? தெரியலடா. ஏதோ ஒண்ணு. ஆனா என்னன்னு சொல்ல தெரியல. நிச்சயமா அதுல ஒரு டியூன் இருக்கு. சரிப்பா எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புங்க. நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அப்ராட்ல இருந்து வரா. அவளை ரிசீவ் பண்ணணும்.
காலேஜ் லைஃப். வாவ், ஜாலி 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 ஜாலி. ஆமா, நீ எதுக்கு அமெரிக்கா விட்டு போய் இந்தியாவுக்கு வந்திருக்க? உங்க அப்பாவுக்கு இந்தியா மேல இருக்கிற மோகம் போலியா? Why? What's wrong with India? இந்தியா ஒரு அற்புதமான தேசம். 365 நாளும் பூ பூக்கும். எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பாத்தியா? இப்பெல்லாம் அமெரிக்கால ஒரே பனிப்பா. விட 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 விடன்னு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்தியா இஸ் மை கண்ட்ரி and I love my country. I just love it. Ladies and gentlemen, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை நாங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ듀ce பண்ண போறேன். யார் இந்த மியூசிக் ட்ரூப் வானம் பாடிகளோட சார்மிங் லீட் சிங்கர் இவர்தான். ஹாய் தேவ். ஹாய். ஹாய். இவதான் மேகா. நான் சொன்னேன்ல ஐயோ யுனிவர்சிட்டி மேகா. இனிமே நம்ம காலேஜ்ல தான் படிக்க போறா. ஹாய் மேகா. Hi Dev. வெல்கம் டு இந்தியா. Really handsome guy, huh? உங்க லீட் சிங்கரை எப்படி சாகடிக்கிறேன்னு பாரு. பிபி ஏறி ஐயோ ஐயோன்னு கத்து போறான். ஏய், தேவ் உங்க வேகன் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நான் அங்க வரலாமா? ஓ, தாராளமா வாங்க. தேங்க்ஸ். இருங்க, வண்டியை ஓரமா நிறுத்துறேன். இல்ல நிறுத்த வேணாம். பக்கத்துல ஓட்டிட்டு வாங்க. I'll just jump in. வாட்? மேகா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். Yeah. வாங்க வாங்க. Closer. Yeah, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல. வாங்க. பாத்துங்க. இன்னும் கொஞ்சம். Yeah. இருங்க. ஏய், கேர்ஃபுல். Yeah, I'll be fine. Don't worry. ஸ்லோலி. என்ன பண்றீங்க? Yeah, it's great. மேகா, ப்ளீஸ். மேகா, ப்ளீஸ் கம் இன். மேகா, லாரி வருது மேகா. Come on. மேகா, ஆக்சிடென்ட் ஆகும். Are you all right? என்னது இது? ஆமே. This is too much. அது என்னோட பெட். நான் வளர்க்குற செல்ல பிராணி. செல்லப்பிராணி ஆமையா? இமயவரம்பன். இமயவரம்பன். டேய், இமயவரம்பா, நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சி ஊட்டிய நம்ம தோழி மேகாவுக்கு நல்வரவு சொல்லு. சே வெல்கம் டா. Hey, hi. Hi. Come on. So sweet. இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்டா, எப்படியாவது ஜெயிச்சாகணும், இல்லைன்னா மானம் போயிடும். டேய், ஓப்பனிங் ஏதாவது ஓல்டு ஹிந்தி சாங் வச்சுக்கலாம்டா. அப்புறம் ஏதாவது ஒரு லேட்டஸ்ட். ரைட். யா, பை. பைடா. ஓகேடா, சரி. அப்புறம் 8th ஒரு முக்கியமான ப்ரோகிராம் இருக்கு. கிளாஸ் முடிஞ்சதும் மறக்காம ரிஹர்சல் வந்துருங்க. ஓகே. டன். பை. இந்த பார் 4 நாளைக்கு சேர்ந்தாப்புல அட்டனன்ஸ்னா 200 ரூபாய், பொண்ணுங்களுக்குனா 30 ரூபாய். தேவ் பாடி குரு ஆடணும். அதான்டா ரியல் ஃபெஸ்டிவல். இந்த பார் இதெல்லாம் நடக்காது. அவன் இருக்கிற இடத்துல குரு இருக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது போ. டேய், என்னடா சொல்ற? 2 பேரும் ஒரே கிளாஸ், ஒரே தெரு. என்னடா ப்ராப்ளம்? அங்கதான் ப்ராப்ளமே. நானும் அதே தெரு தானே. அப்படியா? இந்த பார் அருண, அந்த தேவுகிறானே காலங்காத்தால எழுந்த உடனே நேராக குரு வீட்டுக்கு தான் போவான். அங்கதான் குளிக்கிறது, சாப்பிட்றது, பேசுறது, கிளம்புறது எல்லாமே அங்கதான். தூங்குறதுக்கு மட்டும் தான் அவன் வீட்டுக்கு போறான். இந்த பிடிசி பஸ் டிரைவர் தான் அப்பானே கூப்பிடுறான். சொந்த அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பான்ற. ஆனா அந்த குரு பார்ட்டி இருக்குதே, அது அப்படியே ஆப்போசிட். அதுக்கு எல்லாமே ஜேகே தான். வினோதமா இருக்குடா. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டையா? அதான் கிடையாது. அவனுக்கு 2 அப்பனுக்குள்ள சண்டை. இவனுக்குள்ள சண்டையும் கிடையாது, எந்த மோதலும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே தெருல 2 வளர்ப்பு மகன்களா? வளர்ப்பு மகன்னா உள்ள தள்ளுவாங்க, ஜாக்கிரதை. Wow, what a place. I like this college. I like the city. ஆமாண்டி, நீ தான் மெச்சிக்கணும். நேத்து ஃபுல்லா ஹாஸ்டல்ல கரண்ட் இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு பயமே இல்ல. என்ன சுத்தி தான் 10-15 பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே. பாடி கார்ட்ஸா? இந்த ரஜினி கமல். ரஜினி கமலா? என்னடி? தெரியாதா? கெவின் காஸ்னர், டாம் க்ரூஸ், சல்மான், ஷாருக், மேரடோனா. சொல்ற? எஸ் பேபி. ஏய், இவ ரூம்ல மட்டும் போஸ்டர் சொல்றாடி. ஏய் மேகா, அங்க பாரு. என்ன இப்படி போட்டு அடிக்கிறான்? தெரியலடி. ஏய், என்னடா? என்னடா பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இல்ல. ஸ்டாப் இட். ஏன் இப்படி அடிச்சு போட்டு கலாட்டா பண்ற? 4 பேர் அடிச்சு போட்டா பெரிய ஹீரோ நினைப்பா? நியூசன்ஸ். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், என்ன நீ?
போய் என்னன்னு தெரிஞ்சுக்க. மேகா ஏன் கோவப்படுற? அவன் குரு நம்ம காலேஜ்ல தான் படிக்கிறான். இருந்தானே அவன் பண்ணதெல்லாம் கரெக்டா? என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இங்க பாரு, ஹேமா அழுதுட்டு இருக்கா. இவ ட்ரெஸ் மாத்தும் போது அவங்க ஓட்ட போட்டு பாத்துருக்காங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில கமெண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால தான் அடிச்சிருக்கான். இருக்கட்டுமே, நான் கேட்ட பதில் சொல்லல. How dare he pushes me? என் ஜீவன் எங்கெங்கும் இமை பூவை கை நீட்டும் இந்நேரம் ஆனந்தம். மாறுமே அது எல்லாம் அதிசயமே. மலராதோ மயங்காதோ இழகாதோ இளமனமே. யாரோ மீட்டியது இசையை கூட்டியது. ஏதெதுவோ நான் அறியேன், எதுவோ உறவறியேன். இளநெஞ்சின் இசை பாட்டு இருமனம் ஒரு வழி போகும் புரியாது. யாரதுவோ இளவேனில் மலராதோ மயங்காதோ இழகாதோ இளமனமே. Hi Dev. ஹாய். Hearty congratulations. ஓ தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவ்ளோ நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் விட்டுட்டேன். நேத்து என் மனசு, புத்தி, உடம்பு எல்லாத்தையும் விட்டுட்டேன். நீங்க பாட பாட எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1000 10,000 பட்டாம்பூச்சி என்னை சுத்தி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணை இறுக்கி மூடிட்டேன். என்னால கண்ணு திறக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப கிட்டக்க பறந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க பாட்டு நிறுத்தணும் என்ன பச்சினி என் மேல ஒட்டிடுச்சு. நான் நானாவே இல்ல, பட்டாம்பூச்சியாவே மாறிட்டேன். It was a great experience. இவ்வளவு வித்தியம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தா? What rhythm, what beat. ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக்கிடுச்சு பாத்தீங்களா? After all, it's an instrument. இத வாசிச்சு கைக்கல முத்தம் கொடுக்கணும். Bye, Dave. இமையா, என்னை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நல்லா பாடுறேன் வாங்க, அற்புதன் வாங்க, அபாரன் வாங்க. ஆனா 1000 பட்டாம்பூச்சி மேல உட்காந்துச்சுன்னு யாருமே சொன்னதில்லை. உன் பாட்டு என்ன பட்டாம்பூச்சியாவே மாத்திருச்சுன்னு இது வரைக்கும் யாருமே பாராட்டினதில்லை. என்னம்மா சொல்லிட்ட தெரியுமா? டேய் இமே வரம்பா, மேகா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எஸ், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. என்னமோ அவ கூட பேசிட்டு இருந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவ பேசும்போது படபடப்பா இருந்துச்சு. எதுவுமே பேச முடியல. அவ போயிட்ட பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதான்னு தோணுச்சு.